இன்றைக்கான வேத வசனம் யோனா 2:1 வசனம், 2 வசனம், 6 வசனம். அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதாய் இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் மூலமாக நம்மோடு கொடுத்தீர். Today's scripture reading is taken from the book of Jonah, chapter 2, verses 1, 2 and 6. Then Jonah prayed to the Lord, his God, from the fish's belly, and he said, I cried out to the Lord because of my affliction, and he answered me. I went down to the moorings of the mountains, the earth with its bars closed behind me forever. Yet you have brought up my life from the pit, O Lord my God. May the good Lord add his blessings upon the reading and meditation today. Amen. மறுபடியுமாக ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே கொண்டு வரும்படி தேவன் கொடுத்த மகாபெரிய கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாசித்த பகுதியை கேட்டோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நான் யாரை குறித்து பேச போகிறேன். யாரை குறித்து பேச போகிறேன்னு உங்களுக்கு தெரியும்ல, யோனாவை குறித்து பேச போகிறேன். நான் ஜெபத்துக்கு போகிறதுக்கு முன்பாக இந்த யோனா கிட்ட தேவன் என்ன சொன்னார்? நினிவேக்கு போக சொன்னார். எங்கே போனான்? தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி போனான். ஏன் போனான்? எதுக்கு போனான்? அவன் வாழ்க்கையிலேருந்து தேவன் இந்த நாளில் நம்மளோடு கூட எந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார்? கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். அப்பா, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரிய தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவும் அருமையான நேரத்திலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை மூலம் எங்களோடு கூட இடைப்படும்படி காட்சி வைக்கிறோம். ஆவியானவரே, நீர் பேசும். உம்முடைய சத்தத்தை மாத்திரம் கேட்க அந்த சத்தத்தின் ஆசீர்வாதத்தை அபிஷேகத்தை முழுவதுமாய் கர்த்தாவே நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து செல்ல கிருபை செய்யும். முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய நாமத்துக்கு எல்லா மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கல, ஏன் இந்த யோனாக்கிட்ட கர்த்தர் சொன்னார், இந்த யோனா கேட்கல, தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி போனார்னு. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யோனாவுக்கு ஒரு காரியம் தெரியும். இந்த நினிவே மக்கள் பயங்கரமான கொடூரமான மக்கள். கொடூரமான மக்கள்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், நிறைய காரியம் சொல்லலாம். அதில் ஒரு எக்ஸாம்பிள், அவங்க ஆராதிக்கிற விக்கிரத்துக்கு அவங்க எப்படி காரியங்கள் படைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க விக்கிரத்துக்கு முன்பாக ஒரு வெண்கல தட்டு வச்சு அதை நல்லா சூடாக்கி முதல் பிறந்த பிள்ளைய அதில் போய் அப்படியே சொயின்னு போட்டுருவாங்க. எப்படி இருக்கும்? அது சொயின்னா சத்தம் கேட்கும், அதனால தான் சொல்றேன். அப்படி போட்டுருவாங்களா? எவ்வளோ ஒரு பயங்கரமான கொடூரமான ஒரு காரியம். அது இந்த யோனாவுக்கு எடுத்துக்க முடியாது. ஸோ இவன் சொல்லுவான், இப்படி கொடூரமான மக்கள்கிட்ட போய் நான் சத்தியம் சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க, அதுக்கு பதில் நானே தர்ஷீஷுக்கு போகிறது நல்லதுன்னு சொல்லி ஓடி போவார். ஆனால் அந்த யோனாவோட கதை முழுக்க முழுக்க தேவனுடைய திட்டம். அழகா தேவன் அவருடைய திட்டத்தை இந்த யோனா மூலம் நிறைவேற்றுவார். அது செய்தி இல்லை. ஆனால் செய்தி நம்ம வாசித்த இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோனா கடந்து செல்லும் பாரமான ஒரு சூழ்நிலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசித்த பகுதியில் யோனா இப்போ மீனின் வயிற்றில் சிக்கி கொண்டு இருக்கான். மீனின் வயிற்றில் சிக்கி கொண்டு இருக்கும்போது கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் செய்கிறான். அந்த விண்ணப்பம் கொஞ்சம் வித்தியாசமான விண்ணப்பமாக இருக்கு. அந்த வித்தியாசமான விண்ணப்பம் மறுபடியும் அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 1வது வசனம் 2வது வசனம் நம்ம வாசிப்போம். ஃபர்ஸ்ட் அவன் ஃபர்ஸ்ட் அவர் சொல்ற ஒரு காரியம், நான் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு உத்தரவு அருளினார் அப்படின்னு சொல்லுவான். இன்னும் உத்தரவு கிடைக்கல, ஆனா அவனுடைய
அந்த விண்ணப்ப ஜெபம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. உத்தரவு அருளினார். 2வது காரியம், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்ப பாதாளத்தின் வயது முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்ற சூழ்நிலையில அவன் இருந்துட்டு இப்போ அடுத்த ஒரு வார்த்தை சொல்றான், அந்த பாதாளத்திலிருந்து நான் கூப்பிட்ட அந்த சத்தத்துக்கு என்னோட சத்தத்தை நீங்க கேட்டீர் அப்படின்னு சொல்றான். 3வதா 6வது வசனத்தை வாசிப்போம். பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் கால்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். கர்த்தர் ஸ்தோத்திரம். என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். இன்னும் காப்பாற்றப்படல, இன்னும் தப்பி வைக்கப்படல, அந்த ஜெபத்துக்கு இன்னும் பதில் ஒன்றும் கிடைக்கல. ஆனா அவனுடைய ஜெபம் வித்தியாசமான ஜெபம். நீங்க பாத்தீங்கன்னா எதுவுமே அங்க ஒன்று கிடைக்கல. அவன் இருக்கிறது அந்த பாதாளத்தின் அடியில் இருக்கிறான். அதாவது எல்லாமே முடிஞ்சு போச்சு, வாழ்வா சாவா தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவனுடைய விண்ணப்பம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விண்ணப்பம். எல்லாமே கிடைச்சிருச்சு என்னை தப்புவித்தீர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெபமா இருந்துச்சு. ஸோ இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கும் ஒரு பாடமும் ஒரு வித்தியாசமான பாடம் தான். ஸோ இந்த வசனத்திலேருந்து தேவன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். யோனா வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய சில காரியத்தை நம்ம பார்க்க போறோம். யோனாவை போல நாமும் சில நேரத்தில் பல வகை சிக்கல்ல போய் சிக்கிக்கொள்றோம். அது ஒருவேளை தானா போய் மாட்டிக்கொள்ற சிக்கலா இருக்கலாம், இல்லை நாமே போய் மாட்டிக்கொள்ற சிக்கலாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில நம்ம சிக்கல்ல மாட்டிக்கொள்றோம். அந்த சிக்கல் நிமித்தம் நமக்கு ஒரு நெருக்கம் வருது, ஒரு வேதனை வருது, கஷ்டம் வருது, பாரம் வருது. அதனால நம்ம பாதிக்கப்படுறோம், நம்ம நொந்து போகிறோம். நிறைய நேரத்துல நம்ம இப்படி பாதிக்கப்படுற காரியத்தினால, சிக்கி கொண்ட காரியத்தினால நம்ம நொந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுது. அப்படி சிக்கி கொள்ளும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, மறுபடியும் நம்ம எந்த பாதையில கடந்து போறோமோ அந்த பாதையை தான் நம்ம மறுபடியும் பேச ஆரம்பிப்போம். நான் இதுல பிரச்சனை, இந்த காரியம், மறுபடியும் அதையே தான் நம்ம எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா யோனாவோட பாடம் நீங்க வாசிக்கும் போது இன்னைக்கு கர்த்தர் வேற ஒரு காரியத்தை நீங்க அறிக்கை செய்யும்படி கர்த்தர் இந்த நாள்ல நம்மளோடு கூட பேசுற ஒரு காரியமா இருக்கு. இப்ப நீங்க யோனாவை பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சூழ்நிலை. அவன் நெருக்கத்தில் தான் இருக்கான். எல்லாமே பாதாளத்தின் அடியில போயிட்டான்ற அந்த சூழ்நிலை. அந்த சூழ்நிலை எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ எதுவுமே இல்லைன்ற ஒரு சூழ்நிலை மத்தியில தான் அவன் கடந்து போயிட்டு இருக்கான். அந்த சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். சூழ்நிலைன்னு சொன்னா 3 நாள் மீன் வயிற்றுல இருக்கான். மூச்சு விட முடியுமா தெரியல. ஏன்னா 3 நிமிஷம் நம்ம மூச்சடிச்சு தண்ணியில இருந்து பாருங்களேன், ரொம்ப கஷ்டம். ஆனா இவன் 3 மணி நேரம் அந்த தண்ணியில அந்த மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கான். மூச்சு விட முடிஞ்சிச்சா, விட முடியல, ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த இடத்துல இருந்து அவன் செய்யும் விண்ணப்பம் வித்தியாசமான விண்ணப்பமா இருந்துச்சு. ஆனா யோனா கடந்து போன சூழ்நிலைக்கு முன்பாக நம்ம கடந்து போற சூழ்நிலையெல்லாம் நான் நினைப்பேன் ஒண்ணுமே இல்லைன்னு சூழ்நிலைன்னா, அவனோட சூழ்நிலை அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு. நம்ம ஒருவேளை சாதாரணமா வாசிக்கும் போது அது ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அவன் கடந்து போன சூழ்நிலை பயங்கரமான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அந்த சூழ்நிலை மத்தியில அவன் விண்ணப்பம் செய்கிறான். எல்லாத்தையும் என்னோட சத்தத்தை கேட்டீங்க, என்னோட பதில் கொடுத்தீங்க, எனக்கு எல்லாமே அருளி செய்தீங்க, என்னுடைய பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீங்கன்னு சொல்லி அறிக்கை செய்கிறான். இந்த அறிக்கை செய்துட்டு இன்னொரு அறிக்கையும் செய்யறான். அதோடு கூட அதே அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல வசனம் 9, 10 வாசிப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவ்வளவுதான் போதுமா? இப்ப ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அவன் பலியிட அப்படி சொன்னோனே, அந்த பொருத்தனை சொன்னோனே நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்துல அந்த மீன் அவனை கரையில கக்கி போட்டுரும். இது அங்க நடக்கும். ஸோ யோனோட வாழ்க்கை நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா கர்த்தர் இந்த காலை வேளையில கொடுக்கிறார். நமக்கு சொல்லி கொடுக்க ஒரு பாடம்.
எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கல, அங்க இல்லைன்ற ஒரு சூழ்நிலை தான். ஆனா நம்முடைய அறிக்கை வேற மாதிரி இருக்கணும்னு சொல்லி தேவன் பிரியப்படுகிறார். நம்முடைய அறிக்கை எப்படி இருக்கணுமா, எல்லாமே கிடைச்சிட்ட மாதிரியும், நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நிறைவேற்றிட்ட மாதிரியும். ஆனா ரொம்ப கஷ்டம் இல்லை, இருக்கிறத பேசுறது தான் சின்னங்கா இருக்கும். இல்லாததை எப்படி பேசுறது? ஆனா கர்த்தர் சொல்றது, இருக்கிறத பேசாத, உனக்கு கிடைக்க வேண்டியதை விடுதலையே பேசு அப்படின்னு சொல்லி இந்த காலை வேளையில சொல்லி கொடுக்கிறார். பல நேரங்களில் நம்ம சிக்கிக்கொண்டு வேதனைப்படுறது எல்லாமே உண்மை தான், அது ஒன்றும் பொய் இல்லை. ஆனா அந்த வேதனை மத்தியில் நம்ம பேசுற காரியம் மறுபடியும் மறுபடியும் அதே பிரச்சனையை பேச பேச காரியங்கள் மோசமாகுமே தவிர அதுல இருந்து மீண்டு வர முடியாது. ஸோ ஒரு காரியம், நம்மளோட பிரச்சனைக்கு மேல தேவனை பெருசா பார்த்து, அவரை பெருசா பார்த்து பேச ஆரம்பிக்கும் போது அவர்னால செய்ய முடியும், அதை நடத்த முடியும், எனக்கு மேல அவர் பெரிய காரியங்களை நடத்தி கொண்டு இருக்கிறான்ற சொல்லி அவரை நோக்கி பார்க்கும் போது, அவரை பெருசா பார்க்குதுன்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். தாவீது அவனோட பிரச்சனைய பெருசா பார்க்கல, தேவனை பெருசா பார்த்தான். இப்ப தாவீதுக்கு முன்பாக கோலியாத் நிற்பான். அவர் எக்ஸாம்பிள் சொன்னா கோலியாத் நிற்கிறான். இப்ப எல்லாரும் சொன்னாங்க நிச்சயமா அவனை மேற்கொள்ள முடியாது, ஏன்னா இவன் சின்ன பையன், அவன் நிற்கிற உயரம் பார்த்தாலே அவன் முன்னுக்கு நிற்க முடியாது. ஆனா இந்த தாவீதோட அறிக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. நம்ம வாசிக்க வேணா, அந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும், அதனால நான் சொல்லிட்டே போயிடுறேன். அந்த தாவீது என்ன அறிக்கை செய்வானா, ஒரு தரம் சிங்கம் வந்துச்சு, நான் அதை பீரி போட உதவி செய்தார், நான் பீரி போட்டுட்டேன். ரெண்டாவது தரம் கரடி வந்துச்சு, அந்த கரடியும் நானே பீரி போட்டேன். இப்போ இந்த கோலியாத் நிற்கிறான், இந்த கோலியாத்தையும் கர்த்தருடைய நாமத்துல போய் கொன்று போடுவேன். விளங்குதுங்களா? என்ன அறிக்கை செய்ய சொல்றாரு தெரியுங்களா? இதுதான் அறிக்கையா செய்ய சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில கடந்து போற பாதைகள், கஷ்டங்கள், நேரம் எல்லாமே வேதனை தான். ஆனா அந்த நேரத்துல நம்முடைய அறிக்கை மாறும் போது, நம்ம வாயின் வார்த்தை மாறினா நம்ம வாழ்க்கை மாறும்னு சொல்லி இந்த காலை வேளை நம்மோடு கூட சொல்கிறார். இது நிச்சயம் நடக்கும். வேணா நீங்க அதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சாட்சியா இதை சொல்லுங்க. ஏன்னா இனி வர்ற நாட்கள்ல நீங்களோட அறிக்கை ஒவ்வொன்றும் இந்த மாதிரி இருந்தா நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை மாறுறதை கர்த்தர் நமக்கு நடத்தி கொடுக்கறத நீங்க பார்க்க முடியும். ஏன்னா யோனாவோட வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, யோனா இதைத்தான் செய்தார். யோனா அங்க என்ன காரியத்தை செஞ்சார் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த போன பாதையை குறித்து அவர் பேசல. தேவன் பெரியவரா பார்த்து தேவன் இதை செய்ய முடியும்ன்ற காரியத்தை அங்க பார்த்தார். ஸோ அங்க என்ன காரியம் நடந்துச்சுன்னா, மகிமையான காரியத்தை யோனாவோட வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார், அந்த மீன் அவனை கக்கி போட்டுச்சு. நம்மளோட வாழ்க்கையில எப்படி மேற்கொள்ளலாம்? இப்போ தாவீதோட வாழ்க்கையில அவன் மேற்கொள்ளதை பார்த்தோம். இப்ப நம்ம எப்படி அதை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்த பாதைகள், நம்ம எங்க இருந்தோம், எப்படி தேவன் தூக்கி எடுத்தாரு, எப்படி ரட்சித்தாரு, எப்படி ஆசீர்வதித்தாரு. ஒரு முகவரி இல்லாம இருந்தோம், தேவன் ஒரு முகவரியை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தி ஒரு ஸ்தானத்துல தேவனை ஆராதிக்கும்படி, தேவனுடைய சமூகத்துல நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்காரு. நம்மளை நடத்தி வந்த பாதைகளை நம்ம பின்னால கொஞ்சம் பார்த்து பார்த்து வரும்போது, இதெல்லாம் தேவன் நமக்கு செய்தாரே, இனியும் கூட என்ன செய்வாரு? எல்லாத்தையும் செய்வார். இதை நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில இது எல்லாத்தையும் மேற்கொள்றதுக்கு கர்த்தர் இதைத்தான் பாடமா அந்த காலவேளை நம்மளோடு கூட பேசுகிறார். நம்ம வாயின் அறிக்கை மாறணும். நம்ம இனிமேல் பேசும்போது நம்முடைய பிரச்சனைகளையே பேசி பேசி பிரச்சனையை மோசமாக்காம, தேவன் சொல்லும் ஒரு காரியம் ரொம்ப சிம்பிளா, நீ வேணா நம்முடைய வாழ்க்கையில பிராக்டிக்கலா, இந்த வசனத்தை எனக்கு கொடுக்கும்போது ரொம்ப பிராக்டிக்கலா கொடுத்தாரு. இந்த வசனத்தை கொடுத்து ஒரு நேரத்துல, ஒரு வயிற்று வலி நேரத்துல நான் இதை பேசுனேன், இந்த வார்த்தையை கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்தார். அதனால்தான் நான் ரொம்ப தைரியமா தேவன் கொடுத்த வார்த்தையை உங்க மத்தியில நான் இதை பேசிட்டு இருக்கேன். நிச்சயமா அந்த வார்த்தை கிரியை செய்யும். அங்க கிடைக்கல, ஒண்ணுமே இல்லை, வேதனையின் மத்தியில் தான் கடந்து செல்றோம். ஆனா அந்த வேதனையின் மத்தியில் நம்முடைய அறிக்கை கொஞ்சம் வித்தியாசமாக தேவன் மாற்றி நடத்தணும்னு சொல்லி பிரியப்படுகிறார்.
ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அவர் செய்த நன்மைகளை நம்ம நினைத்து பார்த்து வரக்கூடிய பாரங்கள், கஷ்டங்கள், வேதனையான சூழ்நிலைகளை அதை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை நம்மளோடு கூட இந்த காலைவேளையில பேசுகிறார். இஸ்ரவேல் மக்கள்கிட்ட தேவன் இதை எதிர்பார்த்தார். இஸ்ரவேல் மக்கள் நீங்க பார்த்தீங்கன்னா எகிப்தில் கூக்குரல் தருவாங்க. அந்த கூக்குரலை கேட்டு கர்த்தர் மோசேயை ஆயத்தப்படுத்தி அனுப்புவார். அங்கே 10 வாதைகள், நான் ஷார்ட்டாக அந்த கதையை சொல்லிடுறேன். 10 வாதைகள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஜனத்தையும், அதாவது 70 பேர் தான் அங்கே எகிப்துக்கு போயிருந்தாங்க. ஆனால் அவங்க பழுகி பெருகி ஒரு 30-35 லட்சம் மக்களாக அங்கே இருந்தாங்க. அவர்கள் இடம் கூக்குறைய அவங்க கூக்குரலிட்டாங்கன்னா யோசேப்பை அறியாத ஒரு அரசன் வந்துடுவான். இப்போ அவன் வந்ததுக்கப்புறம் இவங்கள கொடூரமாக நடத்த ஆரம்பிப்பான். ரொம்ப பாரத்தை கொடுத்து அவனை வேலை வாங்குறது எல்லாமே ரொம்ப பயங்கரமாக நடத்தணுன்னு இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து இட்டோம். ஸோ கர்த்தர் மோசையை ஆயத்தப்படுத்தி அனுப்புவார். கொண்டு வந்து முழுசாக அங்கேருந்து வெளியே கொண்டு வருவார். மின்னுக்கு வந்தால் செங்கடல் இருக்கும். செங்கடலிலும் பிளந்து வெட்டாந்தரையில் நடத்துவது போல நடத்தி கொண்டு வருவார். அதுக்கப்புறம் தேவதூதர்கள் சாப்பிடும் சாப்பாடை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, அவங்க பகலில் வெகு ஸ்தம்பமாக, ராத்திரியில் அக்னி ஸ்தம்பமாக நடத்த ஆரம்பித்தார். அவர்கள் போட்டிருந்த வஸ்திரம் பழசா போவே இல்லை, அவங்க கால் வீங்கவும் இல்லை. அப்படிலாம் பாதுகாத்து தேவன் நடத்தி வந்தார். ஆனால் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிச்சு. பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுறதுனா நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் கடந்து செல்லும்போது பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த பிரச்சனையை மேற்கொள்றது தான் கர்த்தர் இந்த காலைவேளை நம்மளோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். எதிர்மறையாக பேசுறதுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை பேசுறதுக்கு, யோனா பேசுறது போல பேசி நம்ம மேற்கொள்ளணும் சொல்லி தேவன் பிரியப்படுகிறார். இது இஸ்ரவேல் மக்களிடத்துல தேவன் எதிர்பார்த்தார். ஆனா அவங்க என்ன பேசினாங்க? அவங்கள வெளியாக்குனது, விடுதலையாக்குனது, செங்கல் நடுவில் வெட்டாந்தரையில் நடத்தி வந்தது, எதையாச்சும் பேசினாங்களா? எதையுமே பேசல. எது பேசினாங்க? என்ன சொன்னாங்க? முறுமுறுத்துக்கிட்டே வந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டாக அங்கே காரியங்களை தேவன் பார்த்துரு. ஆனால் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குற காரியம் என்ன தெரியுங்களா? ஏன் என் வாழ்க்கையில் எங்கேயோ கடந்தேன், பிள்ளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து ரசித்து கொண்டு வந்து நடத்தி வச்சிருக்கீங்களே, இவ்வளோ செஞ்ச தேவன் இதுலேருந்தும் விடுதலையாக்கி என்னை கொண்டு நடத்துவீங்கன்னு சொல்லணுன்றத தேவன் எதிர்பார்க்குறார். ஆனால் என்ன செஞ்சாங்கன்னா முறுமுறுத்துக்கிட்டே வந்தாங்க. பிரச்சனை வராதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒவ்வொரு நாளும் நம்ம பிரச்சனையை மேற்கொள்ளதான் நம்ம செய்யணும், வேற வழியே கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில் நடந்து போது ஒவ்வொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த காலை வேளையில கர்த்தர் சொல்ற ஒரு காரியம், உங்களோட வார்த்தை மாறினா உங்க வாழ்க்கையே மாறும். தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது, தேவனுடைய வார்த்தை நீங்க பேச பேச அங்குள்ள காரியங்கள் மாறிக்கொண்டு இருப்பதை நம்ம நிச்சயமா பார்க்கலாம். இது தேவன் இந்த காலை வேளையில நம்மளோடு கூட சொல்லி கொடுத்தே இருக்கிற காரியம். நம்ம இதை செஞ்சு பார்ப்போம். எப்படிதான் தேவன் அதை நடத்துறாரு, எப்படிதான் அதை மேற்கொள்ள செய்கிறாரு என்பதை அங்கே நமக்கு கற்றுக் கொடுக்க பாடமா இருக்குது. ஸோ இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கொண்டு இந்த காலை வேளையில தேவன் சொல்லி கொடுக்குற மாதிரி யோனா போல பேசிருக்கு. அங்கே ஒண்ணுமே தப்பு வைக்கப்படாட்டியும் என்னை தப்பு வைத்தீர் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டது போல இந்த காலை வேளையில நம்ம வார்த்தைகளை அறிக்கை செய்து தேவனுடைய வார்த்தை நிறைய வார்த்தை இருக்கு. எந்த காரியத்துல நம்ம விடுதலை ஆகணும், எந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுதலை வரணும், எதுல சுகம் வரணும், பலன் வரணும், எதுல நம்ம ஒருவேளை ஃபைனான்ஸ் பிரச்சனை, எதுன்னு காரியம் ஒன்றுமே சொல்ல. ஆனா அத்தனை பிரச்சனை மத்தியிலேருந்து நம்மளை விடுதலையாக்க, போஷிக்க, நடத்த அவர் போதுமானவர். அவர் பெரியவரா பார்த்து, எல்லா பிரச்சனைக்கும் மேல அவர் பெரியவர் என்பதை பார்த்து நடத்த அவர் மகிமையானவர் என்பதை, அவர் சர்வ வல்லமுள்ள கர்த்தர் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு பாடின பாடல் எல்லாம் இந்த செய்தியோட அஸ்திவாரம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாடல், இந்த செய்தி புறப்பட்டு வர்றதுக்கு முன்பாகவே அவருக்கு நன்றி செலுத்த, இதுவரை அவர் நடத்தின பாதைகளை நோக்கி பார்க்க, அவர் தான் யெகோவா ஈரா இருக்கிறாரு, அவர் தான் யெகோவா ராஃபா இருக்கிறாரு, அவர் தான் யெகோவா ருவாவா இருக்கிறாரு, எல்லாத்தையும் நடத்தி கொடுக்க நல்ல மீட்பரா இருக்க போதுமானவர் என்பதை உண்மை போல வேற தேவன் இல்லைன்னு. ஆக்சுவலி இந்த பாடலாம் அவங்க சூஸ் பண்ண இந்த இதுக்கு மெசேஜுக்கு வரும்னு நினைக்கலாம். ஆனால்
ஆவியானவர் சொல்லி கொடுக்குற காரியம் அவரை நோக்கி காரியங்கள், மகிமையான காரியங்களை சொல்லும் போது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது இதெல்லாம் பிரச்சனைலாம் தானாகவே மறைஞ்சு போகுன்றத நம்முடைய வாழ்க்கையில பேசுறாரு கால்வேளையில். இது நாளில் செய்தி. கடைசியா ஒரு காரியத்தை மத்தியில சொல்ல ஆசைப்படுது. இப்ப யோனா முழுக்க முழுக்க தேவனுடைய திட்டம்னு சொல்லு. ஸோ தேவனுடைய இந்த யோனாவோட கதை முழுசோ தேவனுடைய திட்டம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் யோனாவை கரையில் கக்கி போட்டுச்சு அப்படின்னு வாசித்தோம். இந்த யோனாவை இந்த மீன் நினிவேயில் போய் கக்கி போடும். இப்போ நினிவேக்கு கர்த்தர் போக சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த யோனா எங்கே முடிவெடுத்தாரு? தர்ஷீசுக்கு போக முடிவெடுத்தார். இப்போ இந்த நினிவேயில் போய் இந்த மீன் யோனாவை கக்கி போட்டுருச்சு. இப்போ அங்கே கக்கி போட்டோன்னா அங்கே உள்ள ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இந்த யோனா இந்த மீன் வயிற்றுலேருந்து கக்கி போடுறத பார்த்தோன்னா பயந்து நடுங்குவாங்க. ஏன் பயந்து நடுங்குவாங்க தெரியுங்களா? அந்த நினிவே மக்கள் அந்த மீனை தெய்வமாய் வணங்கக்கூடிய மக்கள். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு மீன் அந்த மனுஷனை கொண்டு கக்கி போட்டோன்னே தேவனே ஒரு மனுஷன் எங்க நம்ம நாட்டில் கொண்டு வந்து கக்கி போடுதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அப்படியே கீழ்ப்படிவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நினிவே மக்கள் ரட்டு உடுத்தி சாம்பல்ல உட்காந்து உபவாசம் பண்ணி அவங்க மிருக ஜீவன்கள் கூட உபவாசத்தில் உட்காரணும். அப்படிப்பட்ட உபவாசத்தில் உட்காந்து ஒட்டு மொத்த நினிவே கத்திரிடத்துல மனம் திரும்பும். ஒருவேளை யோனா நினச்சிட்டு ஓடலாம், ஆனால் ஓட வச்சது கர்த்தர் தான் நான் யோசிப்பேன். ஏன் தெரியுங்களா? அவனை இப்படி ஓட வச்சு மீன் வயிற்றுல போட வச்சு அங்கே கொண்டு போய் வச்சு தேவ சத்தியத்தை சொல்ல வச்சு அந்த ஒட்டுமொத்த ஜனத்தையும் ஆதாயப்படுத்துறதுக்கு தேவன் ரொம்ப மாஸ்டர் மைண்டாக அங்கே வேலை செஞ்சுருக்கார். இது நாங்கள் அந்த காரியத்தை நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அழகா தேவாவியானவர் நடத்துகிற பாதையை நம்ம பார்க்கலாம். நம்மளோட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஒருவேளை நம்ம நினைப்போம் இதில் போய் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம காரியம் ஏன் அதை சிக்க வச்சாரு, அதுலேருந்து என்ன காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, அவர் எவ்வளோ மகிமையான கர்த்தர், எப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நடத்த முடியும் அப்படின்ற ஒரு காரியத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பாதையில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கிறோம். சும்மா கட்டிய எந்த காரியத்தையும் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு அவர் அனுமதிக்கவே மாட்டார். அவர் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஏதோ ஒரு ரகசியமான வெளிப்பாடு இருக்கு. ஆனால் சில சமயங்கள் அது நமக்கு புரியாது. ஏன்னா எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு நம்ம ஞானவானும் கிடையாது. ஏதோ ஒரு காரியம் நமக்கு சில சமயத்தில் அதை புரிய செய்வார், அதுலேருந்து வெளியே வர செய்வார். நம்ம இந்த காலை வேளையில் கூட தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் காரியங்கள் மகிமையான ஒரு காரியங்கள். நம்முடைய வாயின் அறிக்கை. இப்போ யோனா எப்படி தப்புவிக்கப்படாட்டியும் காப்பாற்றப்படாட்டியும் அவனுடைய அறிக்கை ரொம்ப ஆச்சரியமான ஒரு அறிக்கையாக இருந்துச்சு. இந்த அறிக்கை செய்ய செய்ய தேவன் பெரிய காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்ய ஆரம்பிப்பார். இதுதான் இந்த காலை வேளையில் ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் காரியம். யோனாவை போல நம்ம அறிக்கை செய்ய ஆரம்பிக்கும் போது மகிமையான காரியங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம காண முடியும். யோனாவுக்கு அந்த காரியத்தை காணும்படி செய்தார். யோனா பயந்து போய் தான் ஓடணும். இவங்க கொடூரமான மக்கள், இவங்க மத்தியில் போய் எப்படி நான் சத்தியத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பயந்து தான் ஓடணும். ஆனால் கர்த்தர் அப்படியே ஒரு காரியத்தை அங்கே ஆயத்தப்படுத்தி அங்கே கொண்டு போய் விசித்திரமான முறையில் ஒட்டுமொத்த நினைவையே மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வரும்படி கர்த்தர் காரியங்களை செய்தார். இது நம்மளோட நினைவுக்கு எட்டாத காரியம்தான். ஆனால் நம்மளை கொண்டு தேவன் என்ன காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார், செய்ய போகிறார் தெரியாது. ஆனால் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு திட்டம் இருக்கு. அவரை நம்மளை தூக்கி எடுத்து நடத்துகிற அவர் மகிமையான காரியங்கள் நிச்சயமாக செய்வார். ஆனால் நம்முடைய வாயின் அறிக்கை நடக்கிற பிரச்சனையே பேசாதபடி, போகிற பாதையே பேசாதபடி, நம்ம இருக்க வேண்டிய இடத்த பேசுறதுக்கு, விடுதலையை பேசுறதுக்கு, ஆசீர்வாதத்தை பேசுறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு காரியம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். இதை தேவன் செய்ய சொல்றார். நீங்க வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்க. என் வாழ்க்கையில் அதை ட்ரை பண்ணி ஒரு காரியத்தில் நான் ஜெயம் எடுத்தேன். அதனால தான் மத்தியில் நின்று நான் அந்த சாட்சி சொன்ன ரொம்ப பெரிய சாட்சியா இருக்கும். சொன்ன அது சாட்சியை சொல்லல. ஆனாலும் கூட கர்த்தர் கிருபையா நடத்தின பாதை ரொம்ப ஆச்சரியம்.
கிடைக்கவே இல்லைன்னா அறிக்கை செய்யும்போது அந்த காரியம் ஆச்சரியமான முறையில் கர்த்தர் அதை கிடைக்க செய்தார், விடுதலையாக்கினார். கர்த்தர் நாமத்துக்கு எல்லா துதிக மகிமை. கண்களை மூடின பட்சபசி. அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையான கர்த்தர் அப்பா, நீ நாங்கள் நினைப்பதுக்கும் ஜெபிப்பதுக்கும் மேலான காரியங்களை உங்களோட வாழ்க்கையில செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறபடினா இது வந்து அருமையான கால வேளையிலே ராஜா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களோட வாழ்க்கையில நாங்கள் பேச போகும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வாதமான வார்த்தையாய், விடுதலை வார்த்தையாய், சுகத்தை கொண்டு வர வார்த்தையாய் அன்பின் தகப்பனை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. நாங்கள் குடும்பமாய் இந்த நாள் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள கிருபை செய்யும். முழுவதுமாய் நம்முடைய வல்ல கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே இச்சபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.